வணக்கம் நண்பர்களே. கொடைவள்ளல் பாரி மன்னன். தானமும் தர்மமும் நமக்கு இரண்டு கண்கள். இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு தானமும் தர்மமும் செய்கின்ற பொழுது அவர்களின் கண்ணீர் துடைக்கப்படுகின்றது. துன்பத் துயரங்களிலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். இந்த உலகமானது எண்ணற்ற நல்மனம் படைத்த தானம் தர்மம் செய்யும் அரிய பெரும் மக்களால் இருப்பதனால் இந்த உலகம் இன்றளவும் மென்மேலும் ஓங்கி வளர்ந்து வருகின்றது. அப்படிப்பட்ட தான தர்மத்தை செய்வதில் முதன்மையாக திகழ்ந்த பண்டைய கால கொடைவள்ளலாம் பாரி மன்னனை பற்றி இங்கே காண்போம். சுரும்பு உண நறுவியுரைக்கு நாக நெடுவழிச் சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்கு வெள்ளருவி வீழும் சாரற் பரம்பிற் கோமான் பாரி. வண்டுகள் உண்ணுமாறு தேன் வழங்கும் நறுமண மலர்களை உடைய நாகமரம் நிறைந்த வழிப்பாதையில் பற்றி படர்வதற்கு கொழுக்கொம்பு இல்லாமல் தவித்த முல்லை கொடிக்கு தன் பெரிய தேரினை கொடுத்தவனும், எண்ணற்ற வெள்ளை அருவிகள் மலைச்சரிவிலிருந்து விழும் பரம்பு மலையின் மன்னனுமான பாரியின் புகழை இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் சிறுபானாற்றுப்படை 87 மிக அழகாக பாடியிருக்கின்றார். பாரியின் புகழுக்கு மகுடம் வைத்தது போன்று ஒரு நிகழ்வு நடந்தது. ஒருமுறை காட்டினூடே தேரில் பாரிவள்ளல் பயணிக்கின்றான். அவனது நாட்டின் இயற்கை அழகில் மனதை பறிகொடுத்து ரசித்து கொண்டே சென்றவனின் கண்களில் அழகிய முல்லை கொடி ஒன்று சூழ்கொண்ட இளைய பெண்போல் அதிக மொட்டுக்களோடு தலை சாய்ந்து பற்றுக்கோல் இல்லாமல் தரைப்புழுதியில் புரண்டபடி இருப்பதை கண்ட பாரியின் மனம் வேதனை அடைந்தது. உடனே தேரை நிறுத்தி அந்த முல்லை கொடியை தேரில் ஏற்றிவிட்டு அழகு பார்த்த வேளிர் வேந்தன் பாரி மன்னன் வெற்றுக்கால்களை கொண்டு நடந்தே அரண்மனை சென்றான். இதனை கேட்ட புலவர்கள் மூவேந்தர்களின் செவிகள் புளித்து போகும் அளவிற்கு பாடி திளைத்தனர். மரம், செடி, கொடி போன்ற உயிரினங்களுக்கும் தனது செல்வத்தை பகிர்ந்தளித்த அவனது பெருந்தன்மையை இது காட்டுகின்றது. இந்த சம்பவத்தை அவரது அவை புலவரான கபிலர் தனது பாடல்களில் வியந்து பாராட்டியுள்ளார். ஆம் நண்பர்களே, இந்த உலகமானது இப்படிப்பட்ட எண்ணற்ற தான தர்மம் செய்யும் நல் உள்ளங்கள் வாழ்கின்றதனால் மேலோங்கி உயர்ந்து வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, நாமும் தானம் தர்மம் செய்வதற்கும் மற்றவர்களுக்கு உதவியாய் இருப்பதற்கும் முயல்வோம். அப்படி செய்கின்ற பொழுது இந்த உதவியானது நம்முடைய தலைமுறைகளுக்கு மாத்திரமல்ல, நமக்கு பின்னால் வரும் நம்முடைய இளை தலைமுறைக்கும் இது ஆசீர்வாதமாய் திகழும். அவர்களுக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தையும் இது காட்டும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. நண்பர்களே, செயற்கை நுண்ணறிவின் மூலம் தயாரிக்கப்பட்ட எங்களது இந்த வீடியோவை பாருங்கள். இது மாபெரும் அரசாங்க கோட்டை. கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இதன் பெருமை என்றும் நிலைத்து நிற்கும். இந்தாருங்கள், இவை இன்று காலையில் பறித்தவை. பாகனை வர சொல். மக்களை பார்க்க வேண்டும்.
பாகனே, நிறுத்து வண்டியை! என்ன ஒரு கொடி அசைந்து தவித்துக் கொண்டிருக்கிறதே! இந்த முல்லை கொடி பற்றிக்கொள்ள தவிக்கிறதே! கொடை என்று சொன்னால் உடனடியாக நினைவுக்கு வருவது மாமன்னன் கர்ணன். அதற்கு அடுத்து கொடை என்றால் பாரியைத்தான் சொல்லுவார்கள். முல்லை கொடிக்கு தன் தங்கத்தேரை, தங்கத்தேர் என்றால் அது அரசனுடைய தேர். நீங்கள் நினைத்து பாருங்கள், பக்கத்தில் வாடுகின்ற மனிதரை பார்த்து கூட வாட மனசில்லாமல், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் அவதரித்த இந்த மண்ணில் பிறருடைய கஷ்டங்களை, கவலைகளை, துன்பங்களை, துயரங்களை நினைத்து கூட பார்க்க முடியாத நேரங்களில் அவரவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அடுத்த மனிதர்களையே பார்க்க இவர்களுக்கு நேரமில்லை என்றால், செடி கொடி அப்படி மற்ற ஜீவன்களை பற்றி கவலைப்படுவதற்கு யாருக்குமே இங்கு நேரமில்லை. ஆனால் மனித நேயமும் இயற்கையை நேசிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் நிறைந்த ஒரு மாமன்னன். அவன் மூவேந்தர்களில் ஒருவன் அல்ல. பரம்பு நாடு என்கிற 300 சிற்றூர்களை கொண்ட பரம்பு நாட்டினுடைய தலைவனாக இருந்தவன் பாரி மன்னன். கடையேழு வள்ளல்களுள் ஒருவன். யாருமே கொடை என்றால் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னனைத்தான் சொல்கிறார்கள். காரணம் என்ன? அவன் தேர் ஓட்டி கொண்டு வருகிறான். மன்னன் வருகிறான் அவனுடைய தேரிலே. அங்கே தூரத்திலே பார்க்கிறான் ஒரு முல்லைக்கொடி படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் துடித்து கொண்டிருப்பதை, தவித்து கொண்டிருப்பதை, அதை பார்க்க ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? ஏங்க, மனுஷன் வாடுறதை பார்க்கறதே அவனுக்கு மனசு இல்லைன்னா, ஒரு கொடி படருவதற்கு கொழுகொம்பு இல்லை, பக்கத்தில் போய் நிறுத்தினா நல்லா இருக்கும், அந்த கொடி படரட்டுமே நினைப்பதற்கு எவனுக்கு மனசு வரும்? அப்படி ஒருத்தனுக்கு மனசு வந்தது. அவன் சாதாரண பிரஜை இல்லை, மாமன்னன், மன்னன், உலக புகழ் பெற்றவன். அவன் மூவேந்தர்களை விட புகழ் பெற்றவன். காரணம் இந்த கொடை வள்ளல் தன்மைதான். உலகம் அவனை இன்றைக்கும் போற்றுகிறது என்றால் அதுக்கு காரணம் அவன் ஒரு செடி கொடியை கூட மனிதன் நேசிக்க வேண்டும், மனித நேய வேண்டும், இயற்கையை நேசிக்க பாதுகாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அழகாக ஒரு சொல் வடையே இருக்கிறது. அதாவது கொடி தழும்பினால் குடி தழும்பும். அதாவது செடி கொடி வாடிவிட்டால் அங்கே இருக்கிற ஊரிலே, அந்த உலகத்திலே இருக்கிற அந்த மக்கள், குடி மன்னன் கூட வாடி விடுவான் என்று சொல்கிற ஒரு சொல்வடை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். காரணம், பாரி வள்ளலுக்கு நிகராக யாரையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பேகன், ஒரு மயிலுக்கு கடும் குளிரில் நடுங்கிய ஒரு மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன். ஆனாலும் கூட அது ஒரு மயில், ஒரு ஜீவராசி என்று நாம் கருத்தில் கொண்டாலும் கூட ஒரு கொடி படர்வதரு என்ற கொடியை தன்னமாக நேசித்தவர், தன்னை போல் நேசித்தவர். அதாவது செடி கொடி உயிர் உள்ளது என்றது பின்னால் சந்திரபோஸ் போன்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே அதற்கு உயிர் இருக்கிறது, அது படர்வதற்கு ஆசைப்படுகிறது, அதுக்கு கொழுகொம்பு இல்லையே, நம் தேர் இருக்கட்டும் என்று தேரிலே இறங்கி அந்த கொடியை எடுத்து தன்னுடைய தேரிலே படர விட்டு அவன் நடந்து சென்றான் என்கிற வரலாறு தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. ஆகவே நாம் முல்லை கொடிக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளலுடைய அந்த கதையிலே, அந்த நெடுங்கதையிலே, வரலாற்றிலே தெரிந்து கொள்ள வேண்டியது இயற்கையை நேசிக்க வேண்டும், தன்னுயிர் போல் பிற உயிரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இயற்கையை பேண வேண்டும், சுற்றுப்புறச் சூழலை கவனித்தல் வேண்டும் என்கிற ஒரு பண்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வரலாறு சொல்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.